அங்கே இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈரல் வறுவல் பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஈரலை ஒரு 2 டைம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஈரலுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை அப்படியே நல்லா பரட்டிக்கோங்க. லாஸ்ட்டில் பெப்பர் போட்டுக்கலாம். அப்படியே பரட்டிக்கோங்க. லாஸ்ட்டில் தேவைப்பட்டால் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அப்படியே பரட்டி ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே குக் ஆகட்டும். ஆனால் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பண்ணி சிம்மில் வச்சு நல்லா குக் ஆகிட்டு தட்டு போட்டு அப்படியே மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி விட்டுக்கலாம். இது ஈரல் ஒரு வெறும் 5 நிமிஷம் பரட்டி எடுத்தால் போதும், வெந்துடும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. பட்டு போட்டு 1 நிமிஷத்துலேயே பாருங்கள் எப்படி இதாகிடுச்சுன்னு. சும்மா ஒரு நிமிஷத்துக்கு கொடுக்க அப்படியே எடுத்து ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பரட்டி பெப்பர் போட்டு அப்படியே பரட்டி விட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி நிப்பாட்டிடுங்க. வெந்துச்சு, குக் ஆயிடுச்சு. இது ஒரு 3 நிமிஷத்துலேயே குக் ஆயிருங்க. ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. பெப்பர் போட்டோன்னே அதோட கலரே இப்படி ஆயிடுச்சு. ஆட்டி ஈரல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலால் ரெடி ஆயிடுச்சு.